ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜி's Daybook. இன்றைக்கி நாம் ரொம்பவே ஹெல்த்தியான, அதுவும் 20 நிமிஷத்துக்குள்ளேயே குயிக்காக தயார் செய்யக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி வெள்ளை சோளத்தில் பாப்கார்ன் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது சின்னவங்களுக்கும் எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெகுலராக இந்த வெள்ளை சோளத்தில் செய்யக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ஆந்திராலேயும் நார்த் இந்தியாவிலையும் இந்த ஜோவர் பாப்கார்னில் ஏகாதசிக்கும் நவராத்திரிக்கும் ஒரு பிரசாதம் செய்வாங்க. அங்கே இந்த ஜோவர் பாப்கார்ன் ரொம்பவே ஃபேமஸுங்க. இதில் பல முறைகளில் இந்த பாப்கார்னை செய்கிறாங்க. நானும் 3 விதமான மெத்தடை ட்ரை பண்ணேங்க. அந்த 3 அட்டம்ப்ட்லேயுமே எனக்கு 3rd டைம் செஞ்சதில் தான் நல்லா பாப்கார்ன் பொரிஞ்சு வந்தது. அதிலிருந்தே நான் இப்போது வீடியோவில் காட்டியிருக்கிற முறைப்படி தான் எங்கள் வீட்டில் ஜோவர் பாப்கார்ன் நான் செஞ்சிட்ருக்கேன். சரி, வாங்க குயிக்காக செய்முறையை பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவு வெள்ளை சோளம் எடுத்துக்கலாம். நான் இங்கே எடுத்துகிட்ருக்கிற இந்த சோளத்துக்கு நம்ம தியேட்டரில் வாங்குகிற பாப்கார்ன் கோனில் 3 கோன் அளவுக்கு பாப்கார்ன் கிடைக்குங்க. இப்போல்லாம் கடைகளில் சுத்தம் பண்ண தானியங்கள்லாம் கிடைக்குதுங்க. அந்த மாதிரி நம்ம சுத்தம் பண்ண தானியங்கள் வாங்கினோன்னா கல் இருக்குமோ தவிடு இருக்குமோன்னெலாம் பயப்பட வேண்டியதில்லை. சோளத்தை இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற காட்டன் டவலில் சேர்த்து நம்ம நல்லா தொடச்சி ஒத்தி எடுத்தோன்னா மேற்கொண்டு இருக்கிற புழுதியும் போயிடும். அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் சோளத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடி கனமான வாணலி இதுக்கு தேவைங்க. இங்கே நான் ஹிண்டோலியம் வாணலி யூஸ் பண்ணியிருக்கேன். பாப்கார்ன் செய்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த வாணலியை பெரிய பர்னர் இருக்கிற ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கணும். கையை இந்த மாதிரி மேலே வச்சு பார்க்கும்போது அதோட தணல் நல்லா தெரியணும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ரொம்ப கம்மியான அளவு தான் சோளத்தை நம்ம வாணலியில் சேர்க்கணும். இந்த மாதிரி சேர்த்தாதான் எல்லா சோளமும் நல்லா வெடிச்சு வரும். சேர்த்த ஒரு 20லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோன்னா அதுக்கப்புறம் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். சோளத்தை வாணலியில் சேர்த்த கையோட தணலை முழுசாக கம்மி பண்ணிவிடுங்க, இல்லைன்னா கருகி போயிடும். வெள்ளையான பாப்கார்ன் வரணுன்னா இந்த மாதிரி சிம்மில் வச்சு நிதானமாக நம்ம வறுத்தா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்டே இருக்கிற பர்னரில் எது பெரிய பர்னரோ அதில் உங்கள் வாணலியை வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடிக்கனமான பாத்திரமும் இதுக்கு பயன்படுத்தணும். இந்த பாயிண்டெல்லாம் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான பாப்கார்னை நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். இதை பொரிஞ்சிட்ருக்கும் போதே கம கமன்னு வாசனை வருங்க. அடுத்ததாக பாப்கார்ன் பொரிய ஆரம்பித்ததும் ஒரு தட்டை வச்சு வாணலியை கொஞ்சம் கேப் கொடுத்து மூடி வைங்க. முழுசாக மூடிட்டிங்கன்னா தட்டில் வேர்த்து அது சோளத்தில் விழுந்ததுன்னா பாப்கார்ன் பொரியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கண்டிப்பாக கேப் தேவைப்படும். இங்கே நான் பாப்கார்ன் பொரியறது உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக கிளாஸ் லிட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த விதமான லிட்டு யூஸ் பண்ணாலும் அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கேப் கொடுத்து அதுக்கப்புறமா மூடி வைங்க. பாப்கார்ன் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விடுங்க, இல்லைன்னா கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த சிம்பிள் ஸ்டெப்பெல்லாம் கவனமாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான பாப்கார்ன் வீட்டிலையே தயார் செஞ்சு ஆரோக்கியமாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக மசாலா பாப்கார்ன் செய்முறையை பார்க்கலாம். நான் எடுத்துக்கிட்ட சோளத்துக்கு எனக்கு இந்த அளவுக்கு பாப்கார்ன் கிடச்சிருக்குங்க. இங்கே நான் பூண்டு ஃப்ளேவரில் மசாலா பாப்கார்ன் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவு பூண்டு பல் இங்கே நான் ஒரு 7-8 பல் அளவுக்கு எடுத்துக்கிட்டு தோலோடவே நல்லா நசுக்கிக்கலாம். ரொம்பவும் நசுக்கிடாதீங்க. இந்த அளவுக்கு ஒன்று முத்தாக நசுக்கணுன்னா சரியாக இருக்கும். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பூண்டு ஃப்ளேவர் வேணான்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததாக வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இங்கே நான் கம்மியான எண்ணெயில் தான் இந்த மசாலா பாப்கார்ன் செய்ய போகிறேன். நீங்கள் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த பூண்டை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் கூட பூண்டில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா முருகலாக ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக வறுத்துக்கணுங்க. அப்படி இல்லைன்னா பாப்கார்ன் நமுத்தி போயிடும். அடுத்ததாக காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் இங்கே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம்.
கூடவே இப்போது தேவையான அளவு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இங்கே நான் ஒரு பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறேன். வேர்க்கடலையை சேர்த்து ஒரு 10லேருந்து 20 செகண்ட் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு பொட்டுக்கடலை, அதுவுமே ஒரு பிடி அளவு சேர்த்து வறுத்துக்கலாம். கடைசியாக வெள்ளை சோள பொரியை சேர்த்துக்கலாம். இப்போது மசாலாவோட பொரி நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் பாப்கார்னில் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட டீ டைம் ஸ்நாக்ஸ் கம கமன்னு ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு. பன்னீரை தூவும் மழை, ஜில்லென்ற காற்றின் அலை, சேர்ந்தாடும் இந்நேரமே, என் நெஞ்சில் என்னென்னவோ எண்ணங்கள் ஆடும் நிலை, என் ஆசை உன்னோரமே, வெண்ணீலவானில் அதில் என்னென்ன மேகம், ஊர்கோலம் போகும் அதனுள்ளாடும் தாகம், புரியா